नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः। குட்டிமா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? அவ வருவா. நான் பார்க்கணும்னு சொன்னா அவ கண்டிப்பா வருவா. என் மகளை இங்க கூப்பிடுங்க. அதுக்கு நாம தகுதி உள்ளவங்களான்னு நீயே சொல்லு குட்டிமா. என்ன, நீ கடந்த காலத்தை மறந்துட்டியா? நீங்க கூப்பிடுங்க. எனக்கு காளி குட்டிய பார்க்கணும். என்னோட கடைசி ஆசை இது. அம்மாடி, குட்டி அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்களா? உன் மனச வேதனைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலம்மா. குட்டி அம்மாவுக்கு உன்னை பார்க்கணுமாம்மா. உன் வேதனை எனக்கு நல்லா தெரியுமா. இருந்தாலும் உனக்கு தெரிவிக்கணும்னு தான் சொன்னேன். இது குட்டி அம்மாவோட வாழ்க்கையில இது கடைசி ஆசைங்கிறத நீ நினைச்சுக்கம்மா. அப்படித்தான் மாரநாதன் சொல்லி அனுப்பியிருக்காரு. அதனால நாம அங்க போயிட்டு வரணுமா. ஒண்ணு இல்லைனாலும் அவங்க உன்னை ரொம்ப நேசிச்சவங்க இல்லையா? இப்பவும் குட்டி அம்மா உன் மேல உயிரையே வச்சிருக்காங்கம்மா. அது உனக்கு தெரியும்ல. அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால உன் அத்தை வீட்லயே இருக்கட்டுமா. நாம சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம்மா. என்னம்மா இது, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. வா, எழுந்துருமா. மெல்ல. குட்டி, நீ எதுக்கு இப்படி கவலைப்படுற? நானும் இப்ப நாடு முழுதும் ஆராதிக்கப்படுற ஆளாயிட்டான். அதை நினைச்சு நாம சந்தோஷப்படணும் இல்லையா? நானும் எனக்கு என் பிள்ளைய பார்த்தா போதும். நானும் ஏராசா. எப்படி இருக்கு மச்சான் என் குட்டிக்கு இப்போ? இவளுக்கு எந்த வியாதியும் இல்லை. நானுவ பார்க்காத கவலை மட்டும்தான் இருக்கு. நானும். குட்டிமா, கவலைப்படாதம்மா, மருந்து சாப்பிடு. என் பிள்ளைய பார்த்துட்டு கண்ணை மூடினா போதுங்க. எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம். குட்டிமா, எழுந்துருமா. இந்த மருந்த குடி. குட்டிமா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. அம்மாடி, உட்காருமா. காளிக்குட்டி, என் பக்கத்துல வந்து உட்காரு. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் மனசு எனக்கு தெரியுமா. அதனால நீ திரும்ப வருவேணும், என்ன பார்க்க வருவேணும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. உன் மாமியாரோட விருப்பத்தை
நீ நிறைவேற்றி கொடுத்துட்டம்மா. இனி நான் கண்ணு மூடினாலும் பரவாயில்ல. அம்மாடி, என் பேர குழந்தை எங்கம்மா? அவனை கொண்டு வந்து எனக்கு காட்டியிருக்க கூடாதா? குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அதனாலதான். குட்டிமா, நீ விருப்பப்பட்ட மாதிரியே உன்னோட மக வந்துட்டா. பிறகு எதுக்காக இப்படி அடற? நானும் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. அம்மா விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. இல்லம்மா, நீ இங்கேயே இருக்கணும். நான் உங்க கூடவே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நானும் போக மாட்டியே. இல்லம்மா, நானும். என்னம்மா? குட்டிமா, குட்டிமா, எங்களை விட்டுட்டு போயிட்டியா? குட்டிமா, 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 குட்டிமா. நமஸ்தே சாமி. வைத்தியரா? சுவாமி, நமக்கு துர்கா கோயிலுக்கு போலாமா? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லையா? விசேஷ பூஜைகளும் இருக்கான். அப்படியா? போகலாமே.
வைத்தியரே, தீபாராதனை பாத்தீங்களா? அது எப்படி பார்க்கறது சாமி? மேல் ஜாதிக்காரங்க மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே. பிரசாதம் கிடைச்சதா? கொஞ்சம் கீழே விழுந்துடுச்சு, மிச்சம் கிடைச்சது. வைத்தியரே, இப்படி ஒரு கோவிலும் ஆராதனையும் நமக்கு தேவையா? நாம வேற என்ன செய்ய முடியும் சாமி? நிறைய ஆட்கள் ஆசிரமத்துக்கு வராங்க இல்லையா? அவங்க ஆராதனை நடத்த ஒரு ஆலயத்தை அங்க கட்டினா என்ன? அது மேல் ஜாதிக்காரங்க சம்மதிப்பாங்களா சாமி? நமக்கு தேவை மேல் ஜாதிக்காரங்களோட சம்மதம் இல்லை, ஜாதி மத வேற்றுமை இல்லாம எல்லாரும் ஒன்னா வந்து தரிசிக்கவும் பிரார்த்தனை பண்ணவும் ஒரு கோவில். நாம் ரொம்ப நாளா இத பத்தி யோசிக்கிறோம் சாமி. शङ्कर सर्वशरण्य विभो भव सङ्कटनाशन पाहि शिव कवि सन्तति सन्ततवुं तोळुमन् भवनाटकमाडुमरुं पोरुळे തനി
அவங்க எல்லாரும் ஏன் அங்கேயே நிக்கிறாங்க? அவங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க. தீட்டுப்படுமே சுவாமி. பைரவா, சுவாமி, அத கொஞ்சம் படி. ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை எதுவும் இல்லாமல் அனைவரும் சகோதரர்களாக வாழ்வதற்கு எடுத்துக்காட்டான ஓர் இடம் இது. கீழ் ஜாதிக்காரவாளுக்கு கோவிலா? சிவசிவா, என்னங்கானும் கன்றாவி இது. லோகம் அழிய போறது. செம்பழுந்தியை சேர்ந்த ஒரு கீழ் ஜாதிக்காரன் காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு வந்தான். இப்ப அவனை யோகின்னு அந்த கீழ் ஜாதிக்காரர்கள் அவனே சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னவாய் பெரிய யோகி? பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் தான் தவம் செய்யற உரிமை இருக்கு. அப்படியே பண்ணி இருந்தாலும் இவா முன்னால கடவுள் காட்சி கொடுப்பாரோ? தீட்டு என்னைக்கும் தீட்டுதான். அதெப்படி? கோயில் கட்டாம எப்படி பிரதிஷ்டை நடக்கும்? நீ யார் என்று தெரிந்து கொள்ளும் முன் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நாம் என்ன, நமக்கென்ன வேண்டும், இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். அறிவென்ற வெளிச்சம் இதயத்திற்குள் படர வேண்டும். அப்போது நாம் நம்மை தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். நம்மை தெரிந்து கொண்ட பின் நீ நான் என்ற சொல்லுக்கே இடமில்லை. கொஞ்சம் சூத்திரவாளும் அவா கூட சேர்ந்துருக்கா. இந்த அநியாயத்தை கேட்காம விடலாமோ? ஊரை அழிக்கணும்னு புறப்பட்டா என்ன செய்யறது? சிவ சிவா, நடங்கோ. அப்படியாக நான் தான் நீயும் என்ற ஆழமான உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏய், உங்களைத்தான். ஹே என்ற யாரும் இங்கே இல்லையே. என்னது அவ்வளவு திமிரா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாமே. இங்கேயும் மனுஷங்க தான் இருக்காங்க. கீழ் ஜாதிக்காரவா கிட்ட நாங்க வரணுமா? அவச்சாரம், அவச்சாரம். பிரம்மம்னா தெரியுமா நோக்கு? உங்களுக்கு தெரியுமா? அட, பிரம்ம ஞானேனா பிராமணா, இதுதான் பிரமாணம். தெரியுமா நோக்கு? அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, அப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறதா தெரியும். என்னது எதிர்த்து பேசுறியா? சிவ சிவா. அப்படி இல்ல, ஒரு உண்மையை சொன்ன, அவ்வளவுதான். என்னது அபச்சாரம், அபச்சாரம்? பராசுர மகா முனிவரோட குலம் தெரியுமா? அவர் உறவு கொண்ட அந்த பெண்ணின் குலம் தெரியுமா? அந்த உறவினால் பிறந்த குழந்தையின் குலம், கோத்திரம் இதெல்லாம் தெரியுமா? அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனான பின்பு சகல வேதங்கள் வகுத்து வேத வியாசனாகி பூஜிக்கப்பட்டார், ஆராதிக்கப்பட்டார். நீங்கள் அருகில் வர மறுக்கும் தீண்டா ஜாதிக்காரனான வியாசரால் உருவாக்கப்பட்ட அந்த வேதங்களைத்தான் நீங்கள் மாரோடு அணைத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த மந்திரங்களைத்தான் நீங்கள் தெய்வங்களுக்கு பூஜை செய்யும் போது உச்சரிக்கிறீர்கள். அதற்கு தீட்டில்லையா? தீண்டாமை இல்லையா? நாங்க உம்ம பிரசங்கத்தை கேட்க இங்க வரலை. எங்களோட சிவனை தாழ்ந்த ஜாதிக்காரவாளான நீங்க பிரதிஷ்டை செய்ய அதிகாரம் இருக்கா? அது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். திருமணதே, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டோமா? ஆமா, நாம இங்க பிரதிஷ்டை பண்ணது நம்ம சிவனை தான்.